ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து 35 இந்த சீனு மாசாக இருக்கும் அந்த எபிசோட. இந்த பொண்ணு தான் நீ சொன்ன பொண்ணு ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணிட்டு போகிறா. அந்த ஒரு லைஃப் எங்களோட ரெட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற எல்லாத்தையும். ஸோ நீ ஏன் இப்படி என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எங்கே போனால் அப்புறம் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவேன், அதிகமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ட்டு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க மறக்காமப்பா, ஏன்னா லைக்கே வர மாட்டேங்குது. சரி ஓகே, அடுத்த சீனுக்கு போயிடலாம். அடுத்து வந்து 36th எபிசோட். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ வந்து அந்த இடத்த காட்டுறாங்க. இவன் அந்த ஜோங் ஃபேமிலி வந்து எல்டர் வந்து அவங்க எல்டருக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டுட்ருக்கான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவன் வந்து கல்டிவேஷன் லெவலில் எந்த அளவுக்கு இருப்பான்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் நான் போய் பெட் பண்ணி நான் 3 மணி தோத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அவனும் பேச ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் என்கிட்ட கேட்குறான், உண்மையிலே இப்போது இவன் பண்ணுறது இவன் சொன்னதெல்லாம் சரிதான், நான் உண்மையிலே அவன் அந்தளவுக்கு கல்டிவேஷன் ஹெல்ப்பாருன்னா ஆமாம் உண்மையிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், கண்டிப்பாக நம்ம ஜோங் ஃபேமிலிக்கு எதிர்காலத்தில் இது இருப்பான், நம்ம வேறு அவங்க ஆன்ட்டியை வந்து தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டோம், கண்டிப்பாக பழிவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. சரி ஓகே, அவனை வந்து கொன்று ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சி விடலாம், அவனை கண்டிப்பாக கொண்டுருவான், ஆனால் நம்ம தான் கொண்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மாஸ்டர், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் போனதுமே அவனும் பின்னாடியே அப்புறம் அவன் கேட்குறான், நீ என்னப்பா வரிலாம் சரியாக கொடுக்குறது இல்லை போல், சுருட்டுறிய அமௌண்ட் என்கிட்ட அப்படின்போது அவன் முட்டி போடுறா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தெரியாமல் இருந்துச்சு, இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது இந்த பயோட சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அவன் போனோடனே அவன் ஏந்து ஓரளவுக்கு இவன் சீன் போட்டு போகிறான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் அந்த வேலை தான் செய்கிறான், அந்த நாய்க்கு எவ்வளோ கொழுப்பு பற்றி அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ரிவருக்கு பக்கத்தில் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கான் அவனோட பவர்ஸை. அதே சைடில் பார்க்குறான் நம்ம ரெட்டு வந்து அவ்வளோ ஒரு பிரின்சஸ் வந்து கல் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து எழுப்புறான், நீ ஏன் வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ ஒரு பிரின்ஸான்னு கேட்டால் பரவாயில்ல, நான் எங்கே இருந்தாலும் அவன் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோக்கும் என்ன சொல்கிறேனே தெரில, அவ்வளோ வந்து ரொம்ப கிட்ட நிற்கிறா, இவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, அவனை வந்து தள்ளி விலகி நிற்கிறான். அந்த நேரத்தில் ஒரு அட்டாக் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனை கொல்றதுக்கு அசாசின்ஸ். அவன் யோசிக்கிறான், இவன் மட்டும் தானே இருப்பான் சொன்னால், இப்போ பிரின்சஸ் இருக்காங்க என்ன பண்ணுறது, சரி ஓகே 2 பேரும் கொண்டு போடலாம், யார் கொண்டான்னு தெரியாது அப்படின்னு போது இவங்க 2 பேர் தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த ஆற்றுல குதிச்சு போகிறாங்க. குதிச்சு போகும்போது சரி வேறு இடத்துல ஏந்திரிக்காங்க. அது பார்த்தா ஒரு நல்ல ஒரு பெரிய காடு சென்ட்ரல் பிளேஸ் கொண்டாங்க, அந்த இடத்துல தான் போகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு டாப் லெவல் பீஸ்ட் வந்து மறைஞ்சிருக்காங்க. சொல்கிறான் நம்ம இங்கே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னும் போதே இந்த எபிசோடு வந்து இங்கே வந்து முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 37th எபிசோடு. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் 2 பேரும் அந்த சென்டர் பகுதி அந்த மவுண்டன் கிட்டே போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் 8th லெவல் பீஸ்ட், பெரிய பீஸ்ட் ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இங்கே தான் சாக போகிறோமா அப்படின்னு யோசிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சவுண்டு கேட்டுமே இந்த அசாசின்ஸை வந்து பார்க்குறானுங்க. ஸோ அந்த பீஸ்ட் வந்து அதனோட கையை வச்சு அடிக்கலான்னு வரும்போது 2 பேரும் அவங்க பவர்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட ஸ்பீரால் அந்த கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் அஃபெக்டாக இல்லை. ரெட்டு போய் அடித்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவரும் ஃபைட் பண்ணலான்னு போகிறான். பட் ஆனால் அவ்வளோ போய் பீஸ்ட்டை ஃபைட் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்து அசாசின்ஸ்லாம் நம்ம உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டானுங்க. சரி கண்டிப்பாக அந்த குழந்தைங்க 2 பேர் செத்துருவாங்க, நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம், அவங்க செத்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹீரோ நல்லா அடி வாங்கிட்டுருக்கான். அந்த பீஸ்ட்டை அவங்கள சாவடிக்கலான்னு போது எங்கேருந்தோ ஒரு அட்டாக் வந்து பொலியில் அந்த பீஸ்ட்டை ஒரே அடியில் அடித்து சாவடிச்சு விட்டுரு. யாருன்னு பார்த்தா தூரத்தில் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேர்லேருந்து காப்பாற்றினேன் அவன் தான். ஸோ ஹீரோவை யாருன்னு பார்த்துட்டு இந்த லேடியா அப்படின்ட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்கடுத்த சீன்லேயே அவங்க வந்து பார்த்துட்டு கடைசியாக நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியாக நீ வந்துட்டியானா, இல்லை நீங்கள் யார் சொல்கிறீங்க அப்படின்னா, நீ தானே அந்த நீ என்ன ரிலீஸ் பண்ணா, இல்லை நான் அது எதாச்சும் அவங்கள ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா, ஓ நீ எதாச்சும் அப்படின்னா சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக உன்னை பார்த்தா எனக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்றவங்க. சரி நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் யாருன்னு சொன்னால் இப்போ உனக்கு புரியாதுப்பா, நான் வந்து அது போக உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு, நீ வந்து எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த பேர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுனா உனக்கு சின்ன கிஃப்ட்டு தரேன்ட்டு அவங்க டேண்டைனில் வச்சு ஏதோ பண்ணுறாங்க. அப்படி ஒன்று ஹீரோ ரொம்ப கத்துறான். அவனுக்கு வந்து பவர் சொல்ல அவனை மெடியன்ஸ் ஆன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அந்தமாரி ஒரு 8th லெவல் பீஸ்ட் அங்கே இருந்துச்சு, அது கண்டிப்பாக அவங்கள சாவடிச்சிட்ருக்கோம். ஏன்னா அவங்க நீ பார்த்தியா அவன் செத்ததை நீ பார்த்தியா அப்படின்னா, ஆமாம் அதுமாதிரி நான் செத்ததை பார்த்தேன், அந்த பசங்க 2 பேர் செத்தது. இவன் இல்லையான்னு கேட்டு என்ன ஒரு வேளை உண்மையிலே செத்துட்ருப்பானோ அப்படின்ட்டு யோசிச்சிருக்கான். ஸோ இதோட இந்த இடத்துல வந்து எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் செம மாசாக இருந்துச்சு. ஸோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அது கொஞ்சம் டைமாகவும் எக்ஸாம் டைம் சரிங்களா.